கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சில விசேஷித்த நன்மைகளை தருகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் ரட்சிக்கப்பட்ட பின்பதாகவும் இருக்கிற வாழ்க்கையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பழைய வாழ்க்கை பாவத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, புதிய வாழ்க்கை மீட்கப்பட்ட வாழ்க்கை. பழைய வாழ்க்கை இருளில் இருந்த வாழ்க்கை, புதிய வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கை. பழைய வாழ்க்கை கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் இல்லாத வாழ்க்கை, புதிய வாழ்க்கையோ கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி என்றால் ஆண்டவர் பழைய வாழ்வுக்கும் புதிய வாழ்வுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறார் என்பது நிச்சயம். நீதிமொழிகளின் புத்தகம் நீதிமான்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு புத்தகமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் சொந்தமான ஒரு புத்தகம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். யார் நீதிமான்? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே நீதிமான்கள். அவர்களை பசியினால் வருந்த விடார் என்றால், பசி ஏன் வருகிறது? அன்றாட ஆகாரம் இல்லை என்றால் பசி வரும். ஒருவேளை ஆகாரம் சாப்பிடவில்லை என்றாலும் பசி வந்துவிடும், அப்படித்தானே? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். அப்படி என்றால் ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாதபடி தேவன் உங்களை வைக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு வேளையும் போஷிப்பார், உங்கள் ஒவ்வொரு தேவையையும் சந்திப்பார். இவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை பாருங்கள். நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். அதாவது வருத்தங்களே வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் நிறைவாய் நடத்துவார். இன்றைக்கு என்ன தேவையினால் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள்? பிள்ளையை குறித்த தேவையா? குடும்பத்தை குறித்த தேவையா? இல்லை வியாபாரத்தை குறித்த தேவையா? ஏதோ ஒரு வியாதி நிமித்த மன அழுத்தங்களா? குடும்பத்தில் உண்டான சமாதான குறைச்சல், சண்டைகள், இது நிமித்தம் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? திருமணமான அநேக இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு வேண்டிய அன்பு, நேசம், கணவனின் கரிசனை இல்லாததினால் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீதிமான் என்றால் ஆண்டவர் உங்களை பசியினால் வருந்த விடார். நிச்சயமாய் உன் ஒவ்வொரு தேவையும் ஆண்டவர் சந்திப்பார். இன்றைக்கு நம்பிக்கையோடு ஆண்டவரை நெருங்கி வாருங்கள். இது என் தேவை ஆண்டவரே, இது என் தாகம், இது என் ஏக்கம், இது என் பசி, இது என்னுடைய உணர்வுகள், இவைகளின் தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். 40 வருஷம் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் நடத்தினார். ஒரு நாள் கூட அவர்கள் பசியாக இருக்கவில்லை. எல்லா நாளும் போஷித்தார். கர்த்தர் உங்களையும் போஷித்து நடத்துவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்று சொன்ன உங்கள் ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகளோடு கூட அத்தியாவசிய, அவசிய, சரீரத்துக்கு அடுத்த, உணர்வுகளுக்கு அடுத்த ஆண்டவரே தேவைகளோடு கூட இருப்பார்கள் என்றால் அவர்கள் வருந்தாத படிக்கு கர்த்தர் அவர்களை காத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவரே நீர் வருந்த விடமாட்டீர். அப்பத்துக்கோ, ஆடைக்கோ அல்லது வேறு எந்த தேவைக்கோ அவர்கள் வருத்தப்படாத படிக்கு கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திக்க போவதற்காய் நன்றி. இன்றைக்கு யார் யார் தேவைகளோடு மன அழுத்தங்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் தேவைகளை எல்லாம் பரத்திலிருந்து கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நீதிமான்கள். உங்களை ஒரு நாளும் கர்த்தர் பசியினால் வருந்த விட மாட்டார். இந்த நாளிலும் உங்கள் தேவைகளை சந்திப்பார். தைரியத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.